வெல்கம் டு எஸ்சி ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாவா கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க். இது என்ன ஜாவா கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the Java collection framework provide a set of interfaces and classes to implement various data structure and algorithms. So நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து ஜாவால யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமானது வந்து இந்த ஜாவா கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க். இதுல நம்ம வந்து லிங்க் லிஸ்ட், டபுள் லிங்க் லிஸ்ட் எல்லாமே நம்ம வந்து இதுல செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் என்னென்ன நம்ம யூஸ் பண்றோமோ அதை வந்து ஜாவால யூஸ் பண்றதுக்கு இந்த ஜாவா கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் ஆஃப் த கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் என்னென்ன இன்டர்ஃபேசஸ் இருக்கு, எதனால நம்ம வந்து இதை யூஸ் பண்றோம் அப்படின்னா, the Java collection framework provide the various interfaces. These interfaces include several methods to perform the different operation and the collections. ஓகேவா? இத வந்து நம்ம இன்டர்ஃபேஸ், இந்த இன்டர்ஃபேஸ் நம்ம இந்த கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் இன்டர்ஃபேஸ் நம்ம வந்து டைரக்டா வந்து யூஸ் பண்ண முடியாது. ஆனா implementation of it sub interface, அதுதான் வந்து இந்த லிஸ்ட், செட், கியூ அதெல்லாம் வந்து சப் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இந்த ஜாவா கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ நம்ம டைரக்டா யூஸ் பண்ண முடியாது, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாது. ஆனா இதை யூஸ் பண்ணி அந்த சப் இன்டர்ஃபேஸ நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் வந்து கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் அண்ட் கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? சோ இதுலதான் நம்ம என்னென்னலாம் பண்ண போறோம், லிஸ்ட் இன்டர்ஃபேஸ், செட் இன்டர்ஃபேஸ், கியூ இன்டர்ஃபேஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. மேப் இன்டர்ஃபேஸ், அப்படியே இட்டரேட்டர் இன்டர்ஃபேஸ். சோ ஒண்ணா நம்ம பார்ப்போம். சோ நம்ம இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரே லிஸ்ட். ஓகேவா? அரே லிஸ்ட் தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். அரே லிஸ்ட் இன்டர்ஃபேஸ், அதாவது ஜாவா லிஸ்ட் இன்டர்ஃபேஸ்ல நம்ம பார்க்க போறது அரே லிஸ்ட். ஓகேவா? இந்த Java list interface is the ordered collection that allows us to store and access elements sequentially. It extends the collection interface. So நம்ம வந்து லிஸ்ட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, சீக்வென்ட்டா நம்ம ஒரு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம லிஸ்ட் யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ இதுல வந்து இதுக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா இந்த கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ் யூஸ் ஆகுது. So the list interface, we cannot create the object from it. So நம்ம இந்த list interfaceக்கு வந்து create பண்ண முடியாத ஆப்ஜெக்ட். So அதனால நம்ம என்ன பண்றோம், to use the functionalities of the list interface we can use these classes. So நம்ம அந்த list functionality யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த கிளாஸ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்ன கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரே லிஸ்ட், லிங்க் லிஸ்ட், வெக்டார் அண்ட் ஸ்டாக். ஓகேவா? சோ நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்ல இருக்க இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அரே லிஸ்ட், லிங்க் லிஸ்ட், வெக்டார், ஸ்டாக், அவ்வளவுதான். ஓகேவா? சோ நம்ம வீடியோக்குள்ள போவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சோ நம்ம இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரே லிஸ்ட். சோ ஏன் வந்து ஜாவால அரே லிஸ்ட் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துப்போம். We use the array list class to implement the functionality of the resizable array. இப்ப நம்ம ஒரு அரே வந்து டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா அதை நம்ம வந்து ரீசைஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இப்ப அரே 10 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுல 10 வேல்யூஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதை வந்து நம்ம மறுபடியும் ரீசைஸ் பண்ண முடியாது. சோ நம்மளுக்கு வந்து ரீசைஸ் பண்ணணும், சோ நம்ம மாடியூல்ல வந்து நம்ம அரே வந்து ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா மத்த இதுல எல்லாம் பண்ண முடியாது. ஆனா ஜாவால இந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த அரேயோட சைஸ மாத்திக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் இந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் ஆகுது, இந்த அரே லிஸ்ட். ஓகேவா? இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட், அரேக்கும் அரே லிஸ்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்னன்னா, அரேன்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அரே லிஸ்ட்ல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். சோ இந்த அரே லிஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம டைனமிக் அரேஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைனமிக்கா நம்ம அரேயோட சைஸ மாத்திக்கலாம். சோ இப்ப எப்படி வந்து கிரியேட்டிங் த அரே லிஸ்ட் அப்படின்னு பாப்போம்.
சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஜாவா யூட்டில் அரே லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம், இம்போர்ட் பண்ணிருக்கோம். கிளாஸ் மெயின்ல பாத்தீங்கன்னா கிரியேட் அரே லிஸ்ட், இதுதான் அரே லிஸ்ட். அரே லிஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஓகேவா? லாங்குவேஜஸ் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் கொடுத்திருக்கோம். இந்த அரே லிஸ்ட்க்கு வந்து லாங்குவேஜ்ங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம், அதுக்கு வந்து நியூ அரே லிஸ்ட் அப்படின்னு கொடுத்திருக்கோம். இதுல வந்து என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். சோ the language dot add java python switch அப்படின்னு கொடுத்திருக்கோம். 3 எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் system dot out dot println array list plus languages அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இதுதான் வந்து இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும், அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணணும். அரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்கணும். இன்டீஜர் இருந்தா இன்டீஜர்னு கொடுக்கணும். ஓகேவா? சோ இத வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணணும். ஜாவா சி தான் கம்பைலர். ஜாவா சி main.java. அதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ணணும். ரன் பண்றதுக்கு ஜாவா மெயின் மட்டும் கொடுத்தா போதும். ஓகேவா? இப்ப அரே லிஸ்ட்ல ஜாவா பைத்தான் ஸ்விட் அப்படின்னு வந்துருச்சு. நம்ம அதுதான் என்ன பண்ண சொல்லிருக்கோம், பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கோம். ஓகேவா? சோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு அரே லிஸ்ட வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரே அப்படின்னு ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். So we have used the array method to add the elements to the array list. So இங்க நம்ம addங்கிற array method யூஸ் பண்ணி இந்த array listல ஒண்ணா கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிருக்கோம். So basic operation on the array list. என்ன basic operation அப்படின்னு பாத்தீங்கன்னா, the array list class provide the various methods to perform the different operation on the array list. So it is the basic operations. என்னென்ன basic operation அப்படின்னு பாத்தீங்கன்னா, add elements, access elements, change elements, remove elements. இதுதான் basic. So first நம்ம வந்து எப்படி add elements to the array list அப்படின்னு பார்க்க போறோம். So நம்ம அதுதான் நம்ம இப்ப பார்த்தோம். add method யூஸ் பண்ணி எப்படி elements வந்து இதுல ஸ்டோர் பண்றது. இதுதான் add method. add அது பிராக்கெட் குள்ள நம்ம கொடுத்திருக்கோம், நம்ம ஸ்ட்ரிங் கொடுத்திருக்கோம் இல்லையா, இதுதான் add method. So அடுத்தது நம்ம access array list element எப்படி வந்து access பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அது என்ன மெத்தட்னா get method. சோ இந்த கெட் மெத்தட யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து ஆட் மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிருக்கோம். அத வந்து கெட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கெட் மெத்தட் யூஸ் பண்ணணும். சோ அது எப்படி, இதுல பாத்தீங்க அப்படின்னா அதேதான் இம்போர்ட் java.utl array listங்கிற பேக்கேஜ் நம்ம கொடுத்திருக்கோம். அரே லிஸ்ட் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பேக்கேஜ் நம்ம கொடுத்துறணும். அதுக்கப்புறம் அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸ்ட்ரிங்ல அனிமல்ஸ் அதோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம், நியூ அரே லிஸ்ட். இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம், ஆட் எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்கோம். ஓகேவா? அனிமல்ஸ் டாட் ஆட் ஆட்ங்கிற மெத்தட யூஸ் பண்ணி இந்த அரே லிஸ்ட்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேவா? கேட், டாக், கவ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்திருக்கோம். இங்க சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல என்ன பண்ணிருக்கோம், அரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனிமல்ஸ் என்ன பண்ண சொல்லியிருக்கோம், பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். சோ இப்ப என்ன பண்றோம், get the element from the array list. சோ array listல இருந்து எப்படி எலிமெண்ட்டை கெட் பண்றது அப்படின்ட்டு இங்க வந்து string str, இந்த stringங்கிற ஒரு டேட்டா டைப்புக்கு str அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிருக்கோம். இதுல வந்து animals டாட் get one அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இந்த get one அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரணும், catன்னு வரணும். ஓகேவா? சோ system டாட் அவுட் டாட் print element at index 1, index 1ல என்ன இருக்கோ அது நம்மளுக்கு வரணும். So index 1 plus str. So index 1 அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு வந்து catன்னு வராது, என்ன வருது, டாக்னு வரும். ஏன் அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எப்பவுமே அரேல வந்து 0ல இருந்து இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். சோ நம்ம இண்டெக்ஸ் 1 அப்படின்னு கொடுத்ததுனால நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரணும், டாக் அப்படின்னு வரணும். ஓகேவா? சோ இப்ப இத வந்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம் வாங்க.
ஓகேவா? இப்ப வந்துருச்சு அரே லிஸ்ட் நம்ம லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்கோம். சோ நம்மளுக்கு கேட் டாக் கவ் அப்படின்னு வந்திருக்கு. சோ இங்க என்ன சொல்லியிருக்கோம், நம்ம கெட் ஒன்னு கொடுத்திருக்கோம். சோ அரே லிஸ்ட்ல நம்ம ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் நம்ம கெட் பண்ண போறோம். சோ அதுக்கு வந்து நம்ம கெட் மெத்தட யூஸ் பண்ண போறோம். சோ கெட் ஒன் அப்படின்னு கொடுத்தோன்னே சோ இண்டெக்ஸ்ல வந்து இது வந்து கேட்டுங்கிறது இண்டெக்ஸ் 0, டாக்ங்கிறது இண்டெக்ஸ் 1. சோ 1ன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு டாக்னு வருது. சோ இதுவே 2ன்னு கொடுத்தோம்னா கவுன்னு வரும். இண்டெக்ஸ் 0ன்னு கொடுத்தோம்னா கேட்னு வரும். ஓகேவா? இதுதான் வந்து எப்படி நம்ம ஒரு எலமெண்ட், அதாவது நமக்கு தேவைப்பட்ட அந்த எலமெண்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கெட் பண்ணிக்கலாம். சோ அடுத்தது வந்து how to change the array list element. எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது? இப்ப நம்ம ஆட் பண்ணிட்டோம், அந்த அரே லிஸ்ட்ல இருந்து எப்படி கெட் பண்றதுங்கறத பாத்துட்டோம். சோ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அரே லிஸ்ட் அப்படின்னா எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பாப்போம். இதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்கு. அது என்ன மெத்தட்னா செட் மெத்தட். ஓகேவா? சோ அத நம்ம வந்து செட் மெத்தட் எப்படி அப்படிங்கறத பாப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதே முன்னாடி நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் பண்ணிருக்கோம். அரே லிஸ்ட வந்து பேக்கேஜ் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். அரே வந்து டிக்ளேர் பண்ணிருக்கோம் லாங்குவேஜஸ் சொல்லிட்டு. இதுல வந்து ஆட் மெத்தட் யூஸ் பண்ணி இதுல என்ன பண்ணிருக்கோம், ஆட் பண்ணிருக்கோம் ஜாவா, கோட்லின், C++ அப்படின்னு சொல்லிட்டு அரே லிஸ்ட பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்ப என்ன பண்ண போறோம், இந்த அறைய வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். சோ இந்த அரே லிஸ்ட வந்து சேஞ்ச் பண்றோம். சோ லாங்குவேஜ் டாட், லாங்குவேஜ்ங்கிறது அந்த அறையோட ஆப்ஜெக்ட், அத பேஸ் பண்ணி என்ன பண்றோம், லாங்குவேஜ் டாட் செட்ங்கிற மெத்தட யூஸ் பண்றோம். செட் அப்படின்னு சொல்லிட்டு 2, ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? இங்க 2ங்கிறது என்ன அப்படின்னா அந்த இண்டெக்ஸ குறிக்குது. சோ இண்டெக்ஸ்ல வந்து 2ங்கிறது வந்து இது வந்து இண்டெக்ஸ் 0, இண்டெக்ஸ் 1, இண்டெக்ஸ் 2. அப்ப C++ எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கறத சேஞ்ச் பண்றோம். சோ இந்த அரே லிஸ்ட்ல போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்றோம். சேஞ்ச் பண்ணிட்டு அதை என்ன பண்றோம், system.out.println எல்லாம் modified array listன்னு கொடுத்துட்டு அந்த லாங்குவேஜை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்றோம். வாங்க இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பாப்போம். ஓகேவா? இப்ப வந்துருச்சா? இப்ப அரே லிஸ்ட், ஒரிஜினல் அரே லிஸ்ட்ல என்ன இருக்கு, ஜாவா, கோட்லின், C++ இருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணி சொல்லிருக்கோம், செட் 2ங்கிறது நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், இண்டெக்ஸ். சோ இண்டெக்ஸ் நம்ம 2ல வந்து மாத்த சொல்லிருக்கோம். சோ C++ங்கிறது என்ன இருக்கு, நம்மளுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஆயிடுச்சு. முன்னாடி இருக்கிறது C++, இப்ப இருக்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், சேஞ்சும் பண்ணிட்டோம். எப்படி வந்து அரே லிஸ்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம், அதுல எப்படி ஆட் பண்றதுங்கிறதை பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து அரே லிஸ்ட்ல இருந்து எப்படி ஒரு எலமெண்டா கெட் பண்றதுங்கறத பார்த்தோம். இப்ப என்ன பண்ணிருக்கோம், எப்படி அந்த எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணி செட் பண்றதுங்கிறத பார்த்திருக்கோம். ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறோம், அந்த அரே லிஸ்ட்ல ஒரு வேல்யூ வந்து என்ன பண்ண போறோம், ரிமூவ் பண்ண போறோம் ஒரு எலமெண்ட்ட. ஓகேவா? சோ அது எப்படி அந்த எலமெண்ட்டை ரிமூவ், முன்னாடி பண்ண மாதிரியே நம்ம என்ன பண்ணிருக்கோம், அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அரேல வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், இப்ப ரிமூவ் பண்ண போறோம். சோ ரிமூவ்க்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிமூவ் அப்படிங்கிற மெத்தட். ஓகேவா? ரிமூவ் மெத்தட். சோ இந்த ரிமூவ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப இந்த அரே லிஸ்ட்ல இருக்க ஏதோ ஒரு எலமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ண போறோம். சோ இங்க ஆட் பண்ணிட்டோம். இப்ப வந்து என்ன பண்ணுவோம், ரிமூவ் பண்ண போறோமா. சோ ஸ்ட்ரிங் str. ஓகேவா? str வந்து animals டாட் ரிமூவ், animals டாட் ரிமூவ்ங்கிற ஒரு மெத்தட். அதுல வந்து என்ன பண்ணிருக்கோம், இண்டெக்ஸ் 2. இங்க நம்ம 2, 0, 1 அப்படி எல்லாம் கொடுக்கறது வந்து அந்த இண்டெக்ஸோட தான் கொடுக்குறோம். நம்ம அந்த அரே இண்டெக்ஸோட வேல்யூ தான் கொடுக்குறோம். ஓகேவா? சோ இத வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சோ நம்ம இண்டெக்ஸ் 2ன்னு கொடுக்குறோம். இண்டெக்ஸ் 2னா நம்மளுக்கு என்ன வரும், இது டாக் வந்து 0, கேட் வந்து 1, ஹார்ஸ் வந்து 2. சோ இந்த இத எலிமெண்ட் என்ன பண்ண சொல்லிருக்கோம், ரிமூவ் பண்ண சொல்லிருக்கோம். சோ நம்ம ஒரிஜினல் லிஸ்ட்ல இருந்து இது என்ன ஆயிருக்கும், ரிமூவ் ஆயிருக்கும். ஓகேவா? சோ இப்ப நம்ம இத ரன் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப அரே லிஸ்ட்ல வந்து டாக், கேட், ஹார்ஸ் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆட் பண்ணிருக்கோம். அதுல அப்டேட் அரே லிஸ்ட் வந்து
டாக் கேட். ஏன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், எலமெண்ட்ட ரிமூவ் பண்ணிட்டோம், ஹார்ஸ்ங்கறத ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேவா, இது வந்து பேசிக் ஃபங்க்ஷன் இன் த அரே லிஸ்ட். சோ நம்ம எப்படி ஆட் பண்றது, எப்படி ஒரு எலமெண்ட்டை கெட் பண்றது, அதே மாதிரி எப்படி ஒரு எலமெண்ட்டை சேஞ்ச் பண்றது, அந்த எலமெண்ட்டை எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம் அரே லிஸ்ட்ல. இதுல வந்து நிறைய அரே லிஸ்ட் கிளாஸ் இருக்கு, மெத்தட் ஆஃப் அரே லிஸ்ட் கிளாஸ். அதுல வந்து சைஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. சோ இது என்ன பண்ணும்னா ரிட்டர்ன்ஸ் லென்த் ஆஃப் த அரே லிஸ்ட். ஓகேவா, அதே மாதிரி சார்ட் மெத்தட், இது என்ன பண்ணும், சார்ட் த அரே லிஸ்ட் எலிமெண்ட்ஸ். அதே மாதிரி க்ளோன் மெத்தட், கிரியேட் a நியூ அரே லிஸ்ட் வித் த சேம் எலிமெண்ட் சைஸ் அண்ட் கெப்பாசிட்டி. க்ளோன் அப்படின்னா என்ன, அப்படியே என்ன பண்றது, காப்பி பண்றது. அடுத்து வந்து கண்டைன்ஸ் மெத்தட், இது என்ன பண்ணும் அப்படின்னா searches the array list for the specified element and return a boolean result. சோ அதுல இருக்கா இல்லையா, இந்த எலிமெண்ட் வந்து இருக்கா இல்லையாங்கறத எஸ் ஆர் நோ கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ensure capacity, it specify the total element of the array list can contain, எவ்வளவு அரே லிஸ்ட் இருக்குங்கறத நம்மளுக்கு சொல்லும். இது வந்து ஒரு மெத்தட், ensure capacity மெத்தட். அடுத்து வந்து is empty மெத்தட். சோ இந்த அரே லிஸ்ட் எம்டியா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு இந்த மெத்தட். அதே மாதிரி இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட், இது என்ன பண்ணும் அப்படின்னா searches a specified element in the array list and returns the index of the element. சோ இந்த ஸ்பெசிஃபைடு எலிமெண்ட்ஸ் இருக்கா, ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் இருக்கா இல்லையாங்கறத நம்ம என்ன பண்ணலாம், இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய மெத்தட் இருக்கு. நம்ம இப்ப பார்த்தது வந்து பேசிக் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது லிங்க் லிஸ்ட் பார்ப்போம். சோ நெக்ஸ்ட் வீடியோல லிங்க் லிஸ்ட் நம்ம பார்க்கலாம்.